வித்தியாசமான கட்சியா தான் விஜயோட கட்சியை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா? இது வரைக்கும் ஓராண்டு ஆகிறது, ஒரு முறை கூட அவர் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. பேசுறாங்க பேச்சு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். இப்போ மோடி வந்து எப்படி ஒரு வழிப்பாதை மன் கி பாத் பண்றாரோ அது மாதிரி தான் விஜய் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க ஐயா அலும்பு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுரு. சிவில் சமூகத்தோட எப்படி பேசுவீங்க? த்ரூ மீடியா தான் பேசுவீங்க. ஒவ்வொருத்தருட்டையும் போய் நீங்க பேச முடியாது. தெரியும் சூது நானும் எங்களுக்கும் தெரியும். பல விஷயங்கள்ல உங்களுக்கு கருத்துக்களே இல்ல. உள்ள இவ்ளோ காண்டு வச்சீனே சுத்துற செய்தி தொடர்பாளர்கள் வந்து பேசுறாங்க, அது போதுமா உங்க கட்சிக்கு? ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ அட்வைஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணாத. மீடியாவோட இன்டராக்ஷனே இல்லாத ஒரு தலைவரை நம்ம எப்படி ஒரு தலைவரா ஏத்துக்க முடியும்? அது எப்படி ஒரு கட்சியா நீங்க வந்து கன்சிடர் பண்ண முடியும்? சொட்ட தலையா அது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ நான் பாக்குறேன். ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏன் ஆஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா? அவர் தனிப்பட்ட முறையில் விஜயோட விருப்பத்துக்கு நம்ம விட முடியாது. அவர் ஒரு சினிமா நடிகராக மட்டும் இருந்தால் அவர் மீடியா கிட்ட பேசாத பத்தி நாம் கேள்வி எழுப்ப முடியாது. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண